கோவையில் மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் மயில் ஒன்று தோகையை விரித்து ஆடியது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது. சரவணம்பட்டி காலாப்பட்டி பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்று அருகே சாரல் மழை ஓய்ந்த நேரத்தில் மயில் தோகையை விரித்து சாலையில் நடனமாடியபடி அங்கும் இங்குமாக நடந்து சென்றது. ஆந்திராவை ஒட்டிய கடல் பகுதியில் விசைப்படகு மூழ்கிய விபத்தில் ஒரு மீனவர் உயிரிழந்தார். கடந்த 5ஆம் தேதி சிமெண்ட் கற்களால் தயாரிக்கப்பட்ட செயற்கை பவளப்பாறை கற்களை ஏற்றிக்கொண்டு கடலூர் துறைமுகத்திலிருந்து படகு ஒன்று ஆந்திர மாநிலத்திற்கு சென்றது. இந்நிலையில் திரும்பி வரும்போது விரிசல் ஏற்பட்டு படகு மூழ்கியது. இதனால் படகில் இருந்த 7 மீனவர்கள் கடலில் குதித்த நிலையில் மற்ற படகில் இருந்தவர்கள் 6 மீனவர்களை மீட்டனர். எனினும் சிங்காரத்தோப்பை சேர்ந்த மாணிக்கசாமி என்பவர் உயிரிழந்தார். அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விஜயபாஸ்கரும் அவருடைய மனைவி ரம்யாவும் வருமானத்திற்கு அதிகமாக 35,79 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவிந்ததாக புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு கடந்த நவம்பர் மாதம் புதுக்கோட்டை முதன்மை சார்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது விசாரணை நடைபெற்றது. அப்போது விஜயபாஸ்கர், ரம்யா, லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முன்னால் சென்ற வாகனத்தை முந்த முயன்ற கார் எதிரே வந்த கார் மீது மோதிய விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை தேரடி பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இந்த பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடை மாற்று இடத்தில் புதிய கட்டடத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் தங்கள் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் தனியார் பங்களா வளாகத்தில் இருந்த ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் மின்கம்பங்கள் சேதமாகின. இதனால் அப்சர்வேட்டரி, செல்லப்புரம், புதுக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சேவை துண்டிக்கப்பட்டது. இதேபோல பூம்பாறை அருகே பெரிய மரம் ஒன்று முறிந்து சாலையில் விழுந்ததால் மன்னவனூர் செல்லக்கூடிய மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் வனத்துறை பணியாளர்கள் மரத்தினை வெட்டி அகற்றினர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உள்ளூர் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருவர் தெலுங்கு மக்களின் குலதெய்வம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என்று கூறியதால் கடந்த சில ஆண்டுகளாக தெலுங்கு மொழி பேசும் பக்தர்கள் பௌர்ணமி இல்லாத நாட்களிலும் திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து படையெடுத்து வருகின்றனர். வார இறுதி நாட்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெளிமாநில பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவதால் உள்ளூர் மக்கள் சாமி தரிசனம் செய்ய பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் உருவாகிறது. உள்ளூரில் இருக்கின்ற எங்களை போன்ற உள்ளூர் வாசிகள் தினந்தோறும் கோயிலுக்கு சென்றவர்கள், வாரந்தோறும் கோயிலுக்கு சென்றவர்கள், அண்ணாமலையாரே விதி என்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்று அண்ணாமலையார் கோயிலில் வெளியிருந்து கோபுரத்தை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. வெளிமாநில பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. திருவண்ணாமலை வாசிகள் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல்களும் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு பார்க்கற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல் அதுக்கு கோயில் நிர்வாகம் அதுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கணும். உள்ளூர் வாசிகளுக்கு உள்ளூர் ஆதார் கார்டை கொடுத்தாலே உள்ள அனுமதிக்கிற மாதிரி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும். வெளிமாநில பக்தர்கள் வருகையை நெறிப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின்